மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பெரம்பலூரில் மக்களிடையே உரையாற்றி வருகிறார். அதனை பார்க்கலாம். இந்த கொடி எப்படி பறக்குது? கொடி பறக்குது பாத்தீங்களா? இது எதனால பறக்குது? எதனால பறக்குதுங்க? காத்துல பறக்குது. காத்த கண்ணால பார்க்க முடியுமா? இந்த மாவட்டத்தில் ஒரு மத்திய அமைச்சரா இருந்தாரு. கண்ணில் பார்க்க முடியாத காற்றில் கூட ஊழல் செய்த கட்சி திமுக கட்சி. அந்த கண்ணில் பார்க்கவே முடியாத காற்று, அந்த காற்றிலையும் ஊழல் செய்த கட்சி திமுக கட்சி. இவர்கள் எல்லாம் திமுக மத்தியில் அமைச்சரா இருக்கும் போதே கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து வெளியில் வந்தவர்கள். இவர்கள் பேசுறாங்க நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வோம் என்று. இவர்களை நம்பி ஆட்சி ஒப்படைத்த காரணத்தினால் மக்கள் துன்பத்திலே வாடிக்கொண்டிருக்கிறார் என்பதை நேரத்திலே நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த ஆட்சியில மக்களுக்கு என்ன நன்மை கிடைச்சது? கிடைச்சிருக்குதா? இன்னொன்னு பேசுறார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இன்றைக்கு திமுக ஆட்சியில போடப்பட்ட திட்டங்கள் இதையெல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்றதுக்காக திமுக சொல்லி பார்த்தாங்க, முதலமைச்சர் சொல்லி பார்த்தாரு, துணை முதலமைச்சர் சொல்லி பார்த்தாரு. இரண்டாவது அவருடைய பொதுக்கூட்டத்தெல்லாம் பேசி பார்த்தாங்க, ஒண்ணும் முடியல. நம்புற மாதிரி சொன்னா தானே மக்கள் நம்புவாங்க, நன்மை செஞ்சிருந்தா தானே மக்கள் நம்புவாங்க. இப்படி மக்களை ஏமாற்றுகிற அரசு திமுக அரசு. அது மட்டுமல்ல, இந்த திட்டத்தை எல்லாம் எடுத்து சொல்வதற்காக தம்பி எதுக்குப்பா பட்டாசு வைக்கிறீங்கப்பா? பேச பேச எது இதுல பாத்தீங்கன்னா 4 அந்தஸ்துல 4 பேர் நியமிச்சு தினந்தோறும் பத்திரிகையில பேட்டி கொடுக்கணும். அப்படின்னா அந்த கூடுதல் தலைமைச் செயலருடைய டிபார்ட்மெண்ட்டை யார் பார்க்கிறது? இந்த இதுக்குன்னு ஒரு துறை இருக்குது, செய்தி மக்கள் தொடர்பு துறைன்னு ஒரு துறை இருக்குது. அதுலதான் அரசாங்கத்தில் கொடுக்கிற செய்தியெல்லாம் வெளியிடுவாங்க. இதுதான் நடைமுறையில் இருக்குது. திமுக ஆட்சி இருக்கும் போது, முந்தைய கருணாநிதி ஆட்சி இருக்கும் போது இப்படித்தான் இருந்தது, அண்ணா திமுக ஆட்சியிலும் இப்படித்தான் இருந்தது. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுடைய செல்வாக்கு இழந்தாச்சு. இந்த செல்வாக்கு இழந்த காரணத்தினால எப்படியாவது மக்களை குழப்பி அவர்கள் ஆட்சிக்கு வரணும் திட்டமிட்டு 4 கூடுதல் தலைமைச் செயலாளர்களை நியமிக்கப்பட்டு நேற்றைய தினம் பேட்டி கொடுக்கிறாரு. ஒரு கூடுதல் தலைமைச் செயலாளர் கொடுக்கிறாங்க, திரு அமுதா IAS அவர்கள் கொடுக்கிறாங்க. என்ன கொடுக்கிறாங்க? 1,05,00,000 பேர் மனு வாங்கி இருக்கிறாங்க. 1,05,00,000 பேர்கிட்ட மனு வாங்கி இதுவரைக்கும் 1,01,00,000 பேருக்கு அந்த மனுவுக்கு தீர்வு காணப்பட்டதா சொல்றாங்க. அப்படின்னா 1,01,00,000 பேருக்கு தீர்வு காணப்பட்டது என்றா எந்தெந்த மனுவுக்கு தீர்வு காணப்பட்டீங்க, என்னென்ன மனு கூட கொடுத்திருக்கிறாங்க, அதற்கு என்ன பரிகாரம் கண்டப்பட்டிருக்குது, என்ன விளக்கம் கொடுங்க. பிரதமர் நல்லவர். அதுக்கு பிறகு கேலோ இந்தியா யாரு? உதயநிதி ஸ்டாலின் நடத்துறார். அதுக்கு பிரதமர் அழைச்சிட்டு வந்தாங்க. அதோட செஸ் ஒலிம்பியா அந்த இதுக்கு, அந்த விளையாட்டுக்கு அங்க அழைச்சிட்டு வந்தார். அப்பெல்லாம் பிரதமர் நல்லவர், இப்போ தேர்தல் வந்துட்டா எதிரானவர். இப்படி நாடகம் ஆடிட ஒரே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான். சேர்ந்துட்டா மதவாத கட்சி திமுக. 1999 அப்பொழுது பாரதிய ஜனதாவோட நாடாளுமன்றத்தில் கூட்டணி போட்டு வெற்றி பெற்று திமுக அமைச்சரானாங்க. படம் பாரு, கருணாநிதியும் முரசொலி மாறனும் எப்படி வாஜ்பாய்க்கு ஒத்துவதுறாங்க பாருங்க. ஏயா அப்பெல்லாம் மதவாத கட்சியா தெரியல, பாரதிய ஜனதா கட்சி மதவாத கட்சியா தெரியல. அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வச்சா அது மதவாத கட்சி. 2001 சட்டமன்ற உறுப்பினர் தேர்தல் வந்தது. அப்ப பாரதிய ஜனதா கட்சியோட
திமுக கூட்டணி வச்சது. ஆக இவர்கள் கூட்டணி வச்சா சரி, அண்ணா திமுக கூட்டணி வச்சா தப்பு. ஆக கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் அமைக்கப்படுவது. இன்றைக்கு எதிரிகளை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் விழுகின்ற வாக்கு சிதறாமல் நம்முடைய வேட்பாளர் கிடைச்சாதான் எதிரிகளை வீழ்த்த முடியும். அந்த வகையில் பாரதிய ஜனதா கட்சி திராவிட முன்னேற்ற கழக அரசை அகற்ற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் அண்ணா திமுக கூட்டணி அமைச்சிருக்குது. இன்னும் பல கட்சிகள் வர இருக்கின்றன. இப்படி பல கட்சிகள் ஒன்றாக இணைந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை பாரதிய ஜனதா கூட்டணியில் அங்கம் வச்சு 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிக வாக்குகளை பெற்று அண்ணா திமுக கூட்டணி பெரும்பான்மையான இடங்களை வெற்றி பெறும். அண்ணா திமுக பெரும்பான்மையோடு தனியாக ஆட்சி அமைக்கும் என்பதை உறுதிப்பட நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதோட இப்போ இன்னைக்கு ஸ்டாலின் ஒரு விளம்பரத்தை இதை அடிச்சு 46 திட்டம் 46 திட்டத்தை இந்த நோட்டீஸில் அடிச்சு இது உங்களுடன் ஸ்டாலின், யாருடன் ஸ்டாலின் இந்த திட்டத்தை துவக்கி வச்சிருக்காராம். எப்ப 4 வருஷம் கழிச்சு இப்பதான் மக்களுடைய ஞாபகம் வருது. இப்பதான் உங்களுடன் ஸ்டாலின். இத்தனை நாள் யாருடன் ஸ்டாலின்? குடும்பத்துடன் ஸ்டாலின். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி இந்த படத்துல கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.